அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் கடவுளாக பூஜிக்கும் ஒருவன் வந்து போர்க்களத்திலிருந்து பயந்து ஓடிய ஒரு சாதாரண மனிதன் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அதாவது இது கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஆமா இல்லையா? அது மட்டுமல்ல, தன் சொந்த மனைவியை தவிர மற்றவர்களை நேசிப்பது பாவம் என்று சொல்லும் ஒரு சமூகத்தில் 5 பேரை கணவராக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணின் காதல் எப்படி உலகிலேயே ஆக சிறந்த காதலாக இருக்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. கண்டிப்பா. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த விரிவான உரையாடல் நாம் இதுவரை நம்பிக்கொண்டிருந்த பல தார்மீக கட்டமைப்புகளை உடைக்கப் போகிறது. இன்று நாம் பகுப்பாய்வு செய்யப் போகும் புத்தகம் ஓஷோவின் புகழ்பெற்ற கிருஷ்ணா தி மேன் அண்ட் ஹிஸ் பிலாசபி என்ற தொடர்தான். ஆமாம், இந்த தொடரிலிருந்து இது சாப்டர் 11. சரியா சொன்னீங்க. இந்த அத்தியாயத்தின் தலைப்பு திரௌபதி, ஒரு அபூர்வமான பெண். இதைத்தான் இன்று நாம் ஆழமாக பேசப் போகிறோம். இந்த உரையாடலின் பின்னணியை பற்றி முதலில் கொஞ்சம் விரிவாக பேசிவிடலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. இந்த அத்தியாயத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள நாம் 1970ஆம் ஆண்டுக்கு செல்ல வேண்டும். ஓ, 1970க்கு செல்ல வேண்டுமா? ஆமாம். ஜூலை 20 முதல் அக்டோபர் 5 வரை மும்பையில் உள்ள சிசிஐ சேம்பர்ஸில் ஓஷோ தன்னிடம் தேடலோடு வந்தவர்களின் ஆழமான கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளித்தார். அதாவது இது ஒரு கேள்வி பதில் வடிவில் அமைந்த சொற்பொழிவுகள், சரியா? மிக சரி. அந்த சொற்பொழிவுகளின் தொகுப்புதான் இந்த புத்தகம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஓஷோ கிருஷ்ணனை வானத்திலிருந்து குதித்த ஒரு மாயாஜால புராண கதாபாத்திரமாக பார்க்கவில்லை. இரத்தமும் சதையுமாக இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு முழுமையான விடுதலையடைந்த மனிதனாக பார்க்கிறார். கிருஷ்ணனின் செயல்களை வெறும் கதைகளாக கடந்து போகாமல் அதற்குள் இருக்கும் மனித மனதின் உளவியல் ரகசியங்களை அவர் தோண்டி எடுக்கிறார். அதுதான் இந்த புத்தகத்தில என்னை மிகவும் கவர்ந்த இடம். உலகில் உள்ள பெரும்பாலான மதங்கள் வாழ்க்கையை மறுக்கின்றன, ஆசைகளை துறக்க சொல்கின்றன. ஆமாம், எல்லாவற்றையும் விட்டுவிட சொல்கின்றன. குடும்பத்தை விட்டு விலகி காட்டில் சென்று சந்நியாசம் வாழ்வதையே ஒரு பெரிய சாதனையாக கொண்டாடுகின்றன. ஆனால் கிருஷ்ணன் அப்படி செய்யவில்லை. அவன் வாழ்வை முழுமையாக தழுவினான். முற்றிலும் உண்மை. யுத்தக்களத்திலும் அவன் இருந்தான், காதலில் திளைக்கவும் செய்தான், குழலிலும் கீதையிலும் அவன் ஒரே நேரத்தில் எல்லாவற்றிலும் இருந்தான். இதேதோ காற்றில் மிதக்கும் தத்துவ கோட்பாடு அல்ல, இது ஒரு முழுமையான மனிதனின் தத்துவம். சரியாக சொன்னீர்கள். நமது இந்த உரையாடலின் நோக்கமே புராணக் கதைகளை வெறும் மாயக் கதைகளாக பார்க்காமல் அவற்றின் உள்ளே பொதிந்துள்ள உளவியல் உண்மைகளை எப்படி இன்றைய நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்திப் பார்ப்பது என்பதுதான். வாங்க கிருஷ்ணனை நேரடியாக சந்திப்போம். இதை நாம் திரௌபதியிலிருந்தே தொடங்குவோம் என்று நினைக்கிறேன். ஆமாம், இந்த அத்தியாயத்தின் மையப்புள்ளியே அவள்தான். திரௌபதி 5 பேரை கணவராக ஏற்றுக்கொண்டாள் என்பது இன்று வரை பலருக்கும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவளை விமர்சிப்பவர்கள் அவளை எப்படி புரிந்து கொள்வது என்று திணறுகிறார்கள். எனக்கும் அதே சிந்தனைதான் ஓடியது. இன்று சமுதாயத்தில் கற்பு, காதல் என்பதற்கு நாம் வைத்திருக்கும் வரையறைகளுக்குள் திரௌபதியை அடைக்கவே முடியாது, இல்லையா? கண்டிப்பா முடியாது. ஒரு பெண் எப்படி 5 பேரை காதலிக்க முடியும் என்று கேள்வி எழுகிறது. இது இன்றைய காதலின் புரிதலுக்கு முற்றிலும் முரணாக இருக்கிறதே. அதாவது திரௌபதியை விமர்சிப்பவர்கள் உண்மையில் அவளைப் பற்றி பேசுவதை விட தங்களின் சொந்த மனநிலையையே வெளிப்படுத்துகிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன். ஓ, அவர்கள் தங்களையே வெளிப்படுத்துகிறார்களா? எப்படி? உலகம் என்பது நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. நாம் மனதிற்குள் என்ன வகையான வரையறைகளை வைத்திருக்கிறோமோ அதையேதான் வெளியையும் பார்க்கிறோம். இன்று நமது சமூகத்தில் காதல் என்பதற்கு நாம் என்ன அர்த்தம் வைத்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். சொல்லுங்க. காதல் என்பது ஒருவரை சொந்தமாக்கிக் கொள்வது என்று ஆகிவிட்டது. நாம் ஒருவரை நேசித்தால் அவர்களின் உடல், மனம், நேரம், சிந்தனை என எல்லாவற்றையும் நமது தனிப்பட்ட சொத்தாக முழுமையாக ஆக்கிரமிக்க நினைக்கிறோம். அப்படித்தானே இன்று திரைப்படங்களும் கதைகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. நீ எனக்கு மட்டுமே சொந்தம் என்பதுதான் இன்று காதலின் உச்சகட்ட வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. இதை மீறினால் அது துரோகம் என்று சமூக முத்திரை குத்துகிறது. ஆமா, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. உண்மையான காதல் என்பது ஒருவரை சொந்தமாக்கிக் கொள்ளும் ஒரு கட்டுப்பாடு அல்ல. அது ஒரு உறவு மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை. ஒரு மனநிலை என்கிறீர்கள்? ஆமா, அது காற்று போல, சூரிய ஒளி போல எல்லோருக்குமானது. ஒரு மரம் எப்படி தன் நிழலை தனக்கு சொந்தமானவர்களுக்கு மட்டும் தராமல் யார் வந்தாலும் பாகுபாடின்றி தருகிறதோ அதுபோலத்தான் அன்பும். அன்பை நீங்கள் சுருக்க நினைத்தால், சொந்தமாக்க நினைத்தால் அது செத்துவிடும். இது கேட்பதற்கு மிகவும் ஆழமாக இருக்கிறது.
இதை விளக்க ஓஷோ ஒரு அற்புதமான ஜென் கதையச் சொல்வார். ஒரு பௌத்த சந்நியாசினி தன்னிடம் சந்தன மரத்தாலான ஒரு அழகான புத்தர் சிலையை வைத்திருந்தாள். அவள் தன் சிலைக்கு மட்டுமே மூவளையும் பூஜை செய்வாள். சரி. ஒருமுறை அவள் பயணம் செல்லும்போது 1000 புத்தர் சிலைகள் உள்ள ஒரு மாபெரும் கோவிலில் தங்க நேரிட்டது. அங்கும் அவள் தன் சந்தன புத்தருக்கு ஊதுபத்தி ஏற்றி வைத்தாள். ஆனால் வீசிய காற்றில் அந்த வாசனை புகை மற்ற புத்தர் சிலைகளுக்கும் பரவியது. அந்த சந்நியாசினியின் மனநிலையை பார்த்தால் தன் புத்தருக்கு ஏற்றிய புகை மற்ற சிலைகளுக்கு போவது அவளுக்கு கண்டிப்பாக பொறுத்திருக்காது. அதிலும் அந்த சொந்தமாக்கிக் கொள்ளும் குணம் வந்துவிடுமல்லவா? சரியாக பிடித்தீர்கள். நான் காசு கொடுத்து வாங்கிய ஊதுபத்தியின் புகை என் புத்தருக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்று எண்ணி அவள் ஒரு தந்திரம் செய்தாள். என்ன தந்திரம்? ஒரு புனலை வடிவமைத்து தன் சிலையின் மூக்கிற்கு நேராக மட்டும் புகை செல்லும்படி கட்டினாள். அடக்கடவுளே! இதன் விளைவு என்னானது தெரியுமா? அந்த தொடர் புகையினால் அவளுடைய அழகான சந்தன புத்தரின் முகம் கருகி மிகவும் விகாரமாகிவிட்டது. அன்பை ஒருவருக்கு மட்டுமே என்று சுருக்க முயலும்போது அது இப்படித்தான் அழிகிறது. ஒருவரை கட்டிப்போட நினைக்கும் அன்பு நாம் எந்த விஷயத்தை நேசிக்கிறோமோ அதையே எப்படி அழித்து விடுகிறது என்பதை அந்த புனல் கதை மிக ஆழமாக உணர்த்துகிறது. ஆமாம், திரௌபதியிடம் இருந்தது அந்த எல்லையற்ற அன்பு. அவளால் ஒரே நேரத்தில் 5 மட்டுமல்ல 5000 பேரை கூட எவ்வித நிபந்தனையும் இன்றி வேறுபாடின்றி நேசிக்க முடியும். ஆனால் மனதளவில் இது சாத்தியம் என்றாலும் வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது ஒரு பெண் பல கணவர்களை கொண்டிருப்பது அந்த காலகட்டத்தில் சமூகத்தால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? வரலாற்று பின்புலம் இல்லாமல் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் எடை போடக்கூடாது. திரௌபதியின் காலத்தை நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். சரி, பார்ப்போம். அது தாய்வழி சமூகம் முடிவுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். சொத்துரிமை ஆண்களிடம் முழுமையாக வராத அந்த தாய்வழி சமூக அமைப்பில் பல கணவர் முறை என்பது மிகவும் சகஜமான ஒன்று. அதில் எந்த தார்மீக பிழையும் குற்ற உணர்வும் பார்க்கப்படவில்லை. ஓ, அப்போதைய சமூக அமைப்பே அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆமா, சமூகத்தின் தேவைகள் மாறும்போது பழக்க வழக்கங்களும் மாறுகின்றன. இதை நாம் ஒரு நடுநிலையான பார்வையோடு அணுக வேண்டும். உதாரணமாக, நபிகள் நாயகம் ஒரு ஆண் 4 திருமணங்கள் செய்து கொள்ளலாம் என்று அனுமதித்ததற்கும் ஒரு வரலாற்று தேவை இருந்தது. அது என்ன தேவை? அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த தொடர் போர்களால் ஆண்கள் பெருமளவு போர்க்களத்தில் இறந்துவிட்டனர். பெண்களின் எண்ணிக்கை சமூகத்தில் மிக அதிகமாக இருந்தது. அந்த பெண்களுக்கு பாதுகாப்பும் சமூக அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி ஒரு சட்டம் அனுமதிக்கப்பட்டது. புரிகிறது. எனவே காலத்தின் சூழலை புரிந்து கொள்ளாமல் நாம் இன்றைய தராசை வைத்து நேற்றைய வரலாற்றை எடை போடக்கூடாது. இது பல விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது. சமூக அறம் என்பது நிரந்தரமான ஒன்றல்ல. அது அந்தந்த காலகட்டத்தின் தேவையை பொறுத்து மாறுபடுகிறது என்பது புரிகிறது. சரி, அன்பின் எல்லையற்ற தன்மையை பற்றி பேசினோம். அதே எல்லையற்ற தன்மை கிருஷ்ணனின் நட்பிலும் வெளிப்படுகிறது. ஆமாம், சுதாமாவுடனான அவனது நட்பு. சரியாக சொன்னீர்கள். அவனுக்கும் அவனது பால்ய நண்பன் சுதாமாவுக்கும் இடையிலான நட்பைப் பற்றி பல கதைகள் இருக்கின்றன. சுதாமா கொண்டு வந்த ஒரு பிடி அவலுக்காக கிருஷ்ணன் தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் சுதாமாவுக்கு கொடுத்தான் என்று சொல்வார்கள். இதை சற்று தர்க்கரீதியாக பார்த்தால் இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லையா? அதாவது, நாம் எப்போதுமே ஒரு பரிசின் அளவை மட்டும்தான் தராசில் வைத்து பார்க்கிறோம். ஆனா அதை கொடுப்பவரின் தகுதியை பார்க்க தவறிவிடுகிறோம். தகுதியா? அத கொஞ்சம் விளக்குங்களேன். கிருஷ்ணன் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி. அவனுக்கு ஒரு நாட்டையோ உலகத்தையோ தூக்கிக் கொடுப்பது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் அடுத்த வேளை உழவுக்கு வழியில்லாத கொடிய வறுமையின் உச்சத்திலிருந்த சுதாமா தன் நண்பனுக்காக தயங்கி தயங்கி அந்த ஒரு பிடி அவளை கொண்டு வந்தானே, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆமாம், சுதாமாவின் நிலையிலிருந்து பார்த்தால் அது மிகப்பெரிய தியாகம்தான். இங்கே அளவீட்டின்படி பார்த்தால் உண்மையான கொடையாளி சுதாமாதான். ஓஷோ இதை மிக அழகாக விவரிக்கிறார். கிருஷ்ணன் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு போன்றவன். ஒரு பள்ளத்தாக்கின் விளிம்பில் நின்று நீங்கள் ஒரு முறை சத்தமாக கூப்பிட்டால் அது 7 முறை உங்களுக்கு எதிரொலிக்கும். ஓ, அருமையான ஒப்பீடு. சுதாமாவின் தூய்மையான அன்புக்கு கிருஷ்ணனின் இயல்பான தன்னிச்சையான வெளிப்பாடுதான் அந்த பரிசு. ஆனால் இதில் எனக்கு தீராத ஒரு சந்தேகம் இருக்கிறது. கிருஷ்ணன் ஒரு மாபெரும் சக்தி படைத்த அரசன். அவனுக்கு தன் நண்பன் சுதாமா எங்கேயோ வறுமையில் வாடுகிறான் என்பது முன்பே தெரிந்திருக்கும் தானே? தெரிந்திருக்கும். அவனாகவே நேரில் சென்று சுதாமாவுக்கு உதவி செய்திருக்கலாமே.
சுதாமா தன் வறுமையை பொறுக்க முடியாமல் பல மைல்கள் நடந்து தன்னை தேடி வரும் வரை கிருஷ்ணன் ஏன் காத்திருந்தான்? இது பார்க்க சற்று அகம்பாவம் போல தெரியவில்லையா? மேலோட்டமாக பார்த்தால் அப்படிதான் தோன்றும். ஆனால் இதன் ஆழமான உளவியல் அர்த்தம் என்னவென்றால், இது அகம்பாவம் அல்ல, இதுதான் தேடுதலின் சுதந்திரம். தேடுதலின் சுதந்திரமா? ஆமாம். இறைவன் அல்லது பிரபஞ்ச சக்தி என்பது எங்கும் நிறைந்திருக்கிறது. எந்த நேரமும் பெருக்கெடுத்து ஓடத் தயாராக இருக்கும் ஒரு மாபெரும் நதி போல காத்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தாகம் எடுக்காமல் நீங்கள் அந்த நதியை நோக்கிச் செல்லாமல் நதி உங்கள் தொண்டைக்குள் தண்ணீரை வலுக்கட்டாயமாக ஊற்றாது. ஓ, நாம் தான் தேடி போக வேண்டும். சரியாகச் சொன்னீர்கள். அப்படி வலுக்கட்டாயமாக செய்தால் அது உங்கள் சுதந்திரத்தில் தலையிடுவதாகும். சுதாமாவின் வறுமையை விட அவன் தன் சொந்த விருப்பத்தால், தாகத்தால், அன்பால் உந்தப்பட்டு கிருஷ்ணனை தேடி வந்ததே இங்கு மிக முக்கியமானது. உங்களுடைய சொந்த தேடுதல் இல்லாமல் இங்கு ஆன்மீகத்திலோ வாழ்விலோ எதுவும் கிடைப்பதில்லை. இது மிகச் சிறந்த விளக்கம். தேடல் இருந்தால் மட்டுமே நதி தாகத்தை தீர்க்கும். ஆனால் இங்கே எனக்கு இன்னொரு கேள்வி வருகிறது. சுதாமாவிடம் அந்த எல்லையற்ற அன்பை காட்டிய கிருஷ்ணன் ஒரு தனிமனிதனின் வறுமையை போக்கினான். ஏன் அந்த சமூகத்தில் இருந்த ஒட்டுமொத்த வறுமையையும் அவன் ஒழிக்கவில்லை? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. சமூகத்தில் இருந்த மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை ஏன் அப்படியே விட்டுவிட்டான்? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த கார்ல் மார்க்ஸ் சமூக ஏற்றத்தாழ்வுகளை பத்தி இவ்வளவு சிந்தித்தாரே, பொருளாதாரத்தை சமன் செய்ய வேண்டும் என்று போராடினாரே, அதுபோல கிருஷ்ணனோ அல்லது புத்தர், மகாவீரர் போன்றவர்களோ ஏன் சிந்திக்கவில்லை? அதாவது கார்ல் மார்க்ஸையும் கிருஷ்ணனையும் நாம் ஒரே தராசில் வைத்து ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்தின் யதார்த்தங்கள் முற்றிலும் வேறானவை. எப்படி வேறானவை? கார்ல் மார்க்ஸ் தொழில் புரட்சிக்கு பிறகு வந்தவர். மிகப்பெரிய இயந்திரங்கள் வந்த பிறகுதான் மனிதர்களின் அடிப்படை தேவையை விட பல மடங்கு அதிகமான செல்வத்தை பெருமளவில் உற்பத்தி செய்ய முடிந்தது. செல்வத்தை குவித்து வைக்கும் வாய்ப்பு அப்போதுதான் உருவானது. ஆமாம், இயந்திரங்கள் வந்த பிறகுதான் உற்பத்தி அதிகரித்தது. ஆனால் கிருஷ்ணனோ புத்தரோ வாழ்ந்த காலத்தில் இயந்திரங்கள் இல்லை. மனிதர்களின் உடல் உழைப்பு மட்டுமே மூலதனமாக இருந்தது. உற்பத்தி மிக மிக குறைவாகவே இருந்தது. அதாவது எல்லோருக்குமான செல்வமே அப்போது இல்லை என்கிறீர்களா? அதை எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தளித்தால் என்ன ஆகியிருக்கும்? அப்போதிருந்த கொஞ்ச நஞ்சம் செல்வத்தை சமமாக எல்லோருக்கும் பிரித்து கொடுத்திருந்தால் பணக்காரர்கள் என்று யாருமே இருந்திருக்க மாட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் எல்லோருமே ஏழைகளாகத்தான் இருந்திருப்பார்கள். அட ஆமா இல்லையா? வறுமை ஒழிந்திருக்காது, மாறாக வறுமை சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் செல்வத்தை விநியோகித்து பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வருவது அந்த காலகட்டத்தில் முற்றிலும் சாத்தியமற்றதாக இருந்தது. அப்படியென்றால் புத்தரும் மகாவீரரும் என்ன செய்தார்கள்? அவர்கள் மகாபெரும் அரசர்கள். ஆனால் தங்களிடம் இருந்த செல்வத்தை முழுமையாக துறந்து வறுமையை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் போதித்தது ஆன்மீக சமத்துவத்தை. ஆன்மீக சமத்துவம்? ஆமாம். உடலால், செல்வத்தால் நாம் வேறுபட்டிருந்தாலும் ஆத்மா அளவில் நாம் அனைவரும் சமம் என்பதை போதித்தார்களே தவிர சாத்தியமில்லாத பொருளாதார சமத்துவத்தை அல்ல. பொருளாதார பின்புலம் இல்லாமல் நாம் தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாது என்பது இப்போது மிகவும் தெளிவாகிறது. மனித உழைப்பு மட்டுமே இருந்த காலத்தில் பொருளாதார சமத்துவம் சாத்தியமில்லை. அப்படியென்றால் எதிர்காலத்தில் இந்த வறுமை, சமத்துவம் குறித்த பார்வை எப்படி மாறும் என்று ஓஷோ கணிக்கிறார். ஓஷோ ஒரு தீர்க்கதரிசியைப் போல எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். இன்னும் 30 முதல் 50 ஆண்டுகளில் தானியங்கி தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு முழுமையடையும் போது மனிதர்கள் உயிர் வாழ உடல் உழைப்பை கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது என்கிறார். அதாவது ஆட்டோமேஷன் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்கிறாரா? ஆமாம். இயந்திரங்களே மனிதர்களின் அனைத்து தேவைகளையும் உற்பத்தி செய்யும். ஒரு காலகட்டத்தில் வேலை செய்வதே ஒரு ஆடம்பரமாக, மனிதர்களின் பொழுதுபோக்காக மாறும் காலம் வரும். அதேபோல மனிதர்களுக்கிடையே உள்ள அறிவுத்திறன் ஏற்றத்தாழ்வுகளையும் மரபணு அறிவியல் சரி செய்யும் என்கிறார். மரபணு அறிவியல் மூலம் எல்லோரும் சமமான அறிவாற்றலை பெறுவார்கள் என்று சொல்கிறாரா? சரியாக புரிந்து கொண்டீர்கள். எதிர்காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் சமமான அறிவாற்றலுடனும் முழுமையான ஆரோக்கியத்துடனும் பிறக்க மருத்துவ அறிவியல் வழிவகுக்கும். அப்போதுதான் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் முழுமையாக சாத்தியமாகும் என்றவர் பதிவு செய்கிறார்.
சமூகம், பொருளாதாரம் பற்றிய கிருஷ்ணனின் பார்வையை புரிந்து கொண்டோம். மீண்டும் அவனது தனிப்பட்ட உணர்ச்சிகளுக்கு வருவோம். திரௌபதியின் மீது அவனுக்கு இருந்த காதல் மிகவும் தனித்துவமானது என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், மிகவும் தனித்துவமானது. ஆனால் அவளுடைய மற்ற கணவர்களான பாண்டவர்கள் அவளை வெளிப்படையாக காதலித்தார்கள், உரிமையோடு இருந்தார்கள். கிருஷ்ணனின் காதல் மட்டும் ஏன் வெளிப்படையாக பேசப்படவே இல்லை? அது ஏன் மிகவும் மௌனமானதாக இருந்தது? ஏனென்றால் உண்மையான காதல் எப்போதும் மௌனமானது. அதில் உடல் ரீதியான எதிர்பார்ப்புகளோ நிரூபணங்களோ இல்லை. இது ஒரு ஆழமான உளவியல். ஒரு உறவில் எப்போது வார்த்தைகள் அதிகம் தேவைப்படுகின்றன தெரியுமா? எப்போது? உள்ளே காதல் வற்றிப் போகும்போது அந்த வெற்றிடத்தை ஈடு செய்யவே வார்த்தைகள் தேவைப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு கணவன் அலுவலகத்திலிருந்து வரும்போது தன் மனைவிக்கு மலர்கொத்து வாங்கி வருகிறான் என்றால் பல நேரங்களில் அது குற்ற உணர்ச்சியால் உந்தப்பட்டதாக இருக்கும். ஓ, தான் அன்பாக இருக்கிறோம் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லையா? ஆமாம், அக்கறையாக இருக்கிறோம் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணனின் காதல் அப்படிப்பட்டதல்ல. திரௌபதிக்கு மாபெரும் ஆபத்து நேர்ந்தபோது, கௌரவர்கள் சபையில் துகிலுரியப்பட்டபோது கிருஷ்ணன் எந்த ஆரவாரமும் இல்லாமல் ஒரு நிழல் போல வந்து அவளை காப்பாற்றினான். அவனது காதல் தூய்மையானது, மௌனமானது. தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத, அகந்தை இல்லாத ஒருவரால் மட்டும்தான் இப்படி மௌனமாக நேசிக்க முடியும் என்று தோன்றுகிறது. சரி, அகந்தை இல்லாதவன் என்பதால் கேட்கிறேன். மகாபாரதத்தில் கிருஷ்ணன் மாபெரும் வீரன், தந்திரசாலி. ஆமாம், பெரிய வீரன்தான். ஆனால் ஜராசந்தன் போன்ற அரசர்கள் மதுராவின் மீது படையெடுத்து வந்தபோது கிருஷ்ணன் அவனிடம் தோற்று பயந்து மதுராவை விட்டு துவாரகைக்கு ஓடினான் என்று ஒரு வரலாறு இருக்கிறதே. ஒரு கடவுள் அல்லது மாபெரும் மனிதன் எப்படி தோற்கலாம்? ஏன் அவன் ஓட வேண்டும்? எங்குதான் கிருஷ்ணனின் முழுமை வெளிப்படுகிறது. மனிதர்கள் வெற்றியை மட்டுமே கொண்டாட விரும்புகிறார்கள், தோல்வியைக் கண்டு அஞ்சுகிறார்கள். ஆனால் கிருஷ்ணன் வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமாக பார்க்கிறான். தோல்வியை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதல்லவே. உண்மைதான். ஆனால் மனிதனாக இந்த பூமியில் பிறந்து வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மனித பலவீனங்களையும் சறுக்கல்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனது தத்துவம். அவன் எப்போதும் வென்று கொண்டே இருக்கும் ஒரு இயந்திரம் அல்ல. தோற்பதற்கும் பின்வாங்குவதற்கும் ஓடுவதற்கும் அவன் தயாராக இருந்தான். ஓ, அதனாலதான் அவன் மனிதர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று சொல்கிறீர்களா? ஆமாம். இதை விளக்க ஒரு ஜென் கதையை பார்ப்போம். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு ஆற்றில் 2 நாணல்கள் இருக்கின்றன. ஒரு நாணல் அந்த வெள்ளத்தை எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி போராடுகிறது. தான் ஒருபோதும் வளைந்து கொடுக்க மாட்டேன் என்று நிற்கிறது. சரி, அந்த நாணலுக்கு என்ன ஆகிறது? முடிவில் அது தன் முழு சக்தியையும் செலவழித்து வேரோடு சாய்ந்து சோர்வடைகிறது. இதுதான் சாதாரண மனிதனின் மனநிலை. வாழ்க்கையை தொடர்ந்து எதிர்த்து போராடுவது. அப்போ இரண்டாவது நாணல்? இரண்டாவது நாணல் என்ன செய்கிறது தெரியுமா? அது நீரோட்டத்தின் போக்கிலேயே தன்னை வளைத்து அந்த வெள்ளத்தோடு இணைந்து நடனமாடுகிறது. வெள்ளம் வடிந்தவுடன் அது மீண்டும் பழையபடி நிமிர்ந்து கொள்கிறது. இதற்கு எந்த ஆற்றலும் செலவாவதில்லை. அடா, இது மிகச்சிறந்த அணுகுமுறை. இதுதான் கிருஷ்ணன். அவன் வாழ்க்கைக்கோடு சண்டையிடுவதில்லை, வாழ்க்கைக்கோடு இணைந்து பயணிக்கிறான். இதனால்தான் அவனுடைய கைகளில் எப்போதுமே போர்க்கருவிகளை விட ஒரு புல்லாங்குழல் இருக்கிறது. நீரோட்டத்தோடு நடனமாடும் நாணல், இது என் மனதில் அப்படியே பதிந்துவிட்டது. வாழ்க்கையின் ஓட்டத்தோடு வளைந்து கொடுப்பது சரி, ஆனால் இந்த ஓட்டத்தில் மனிதர்களை ஆகப்பெரிய அளவில் அச்சுறுத்துவது காலம் என்ற ஒன்றுதான். ஆமாம், காலம் மாபெரும் எதிரி. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறதே என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதை கிருஷ்ணன் எப்படி கையாண்டான் என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண கதை ஒன்று இருக்கிறது. ஆமாம், காலயவனன் கதை. இது மிக மிக முக்கியமான ஆழமான உளவியல் குறியீடு. காலயவனன் என்ற ஒரு அரக்கன் கிருஷ்ணனை கொல்லத் துரத்துகிறான். அவனிடமிருந்து தப்பித்து ஓடும் கிருஷ்ணன் ஒரு இருண்ட குகைக்குள் நுழைகிறான். அங்கே முசுகுந்தன் என்ற மாமுனிவர் 10 ஆண்டுகளாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். கிருஷ்ணனை துரத்தி வரும் காலயவனன் இருட்டில் தூங்குவது கிருஷ்ணன் என்று நினைத்து அவரை உதைத்து எழுப்புகிறான். முசுகுந்தன் கண் விழித்து பார்த்த மாத்திரத்தில் காலயவனன் எரிந்து சாம்பலாகி விடுகிறான். இதை ஒரு சிறுவர் கதையாக பார்த்தால் சுவாரஸ்யம். ஆனால் இதன் உண்மையான உளவியல் பின்னணி என்ன? இது ஒரு வரலாற்று நிகழ்வு அல்ல. இது மனித மனதின் இயக்கத்தை விளக்கும் ஒரு அற்புதமான உளவியல் குறியீடு. இங்கே காலயவனன் என்பவன் யாரை குறிக்கிறான் தெரியுமா? யாரை? காலத்தை. நேரம் போய்க்கொண்டே இருக்கிறதே என்ற பதற்றம், வயதாகிறதே, இறப்பு நெருங்குகிறதே என்ற பயம், மனிதனின் அன்றாட மன உளைச்சல், இவை அனைத்துமே காலயவனன்.
நாம் எப்போதும் நேற்றைய நினைவுகளுக்கும் நாளைய கனவுகளுக்கும் இடையே ஊசலாடிக் கொண்டே இருக்கிறோம். நிகழ்காலத்தில் நாம் இருப்பதில்லை. அப்படியென்றால் அந்த குகையில் பல ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருக்கும் முசுகுந்தன் யாரைக் குறிக்கிறார்? முசுகுந்தன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கும் முழுமையான விழிப்புணர்வு. நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் வரை, விழிப்புணர்வு இல்லாமல் வாழும் வரைதான் காலம் என்ற அரக்கன் நம்மை துரத்திக் கொண்டே இருப்பான். ஓ, விழிப்புணர்வுதான் முசுகுந்தன். ஆமாம். எப்போது நமக்குள் அந்த முசுகுந்தன் கண்விழிக்கிறானோ, அதாவது எப்போது நாம் முழுமையான விழிப்புணர்வோடு நிகழ்காலத்தில் வாழத் தொடங்குகிறோமோ, அப்போது காலம் என்ற பதற்றம் நம் கண்முன்னே எரிந்து சாம்பலாகிவிடும். இது கேட்பதற்கே சிலிர்ப்பாக இருக்கிறது. முழுமையான விழிப்புணர்வு உள்ளவனுக்கு காலம் இல்லை. அவன் காலத்தை வென்றவனாகிறான். இதைத்தான் ஓஷோ சொல்கிறார். புராணங்கள் என்பவை வெறும் மாயக் கதைகள் அல்ல. அவை நமது உளவியல் பொக்கிஷங்களை பாதுகாத்து வைக்கும் பெட்டகங்கள். காலயவனன் என்பது காலத்தின் பதற்றம், முசுகுந்தன் என்பது விழிப்புணர்வு. இதை கேட்ட பிறகு இந்த புராணக் கதையை இனி வேறு எந்த கோணத்திலும் என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் சொல்வது போல இது மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்ள உதவும் ஒரு மாபெரும் திறவுகோல். ஆமாம், நிச்சயமாக. நாம் இந்த விரிவான உரையாடலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். திரௌபதியின் எல்லையற்ற காதலில் தொடங்கி சுதாமாவின் தேடல், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் வரலாற்று பின்னணி, கிருஷ்ணனின் மௌனமான காதல், தோல்வியை ஏற்கும் பக்குவம், இறுதியாக காலத்தை எரிக்கும் விழிப்புணர்வு வரை பல பரிமாணங்களை இன்று நாம் தொட்டு பேசியிருக்கிறோம். இது ஒரு அருமையான பயணம். இதைச் செவிமதித்துக் கொண்டிருக்கும் உங்களிடம் நான் இறுதியாக ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். நாம் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த புராணக் கதைகளை வெறும் மாயக் கதைகளாக மட்டுமே படித்துக் கொண்டிருக்கப் போகிறோம்? நமது சொந்த வாழ்க்கையின் பதற்றங்களை, நம்மை துரத்தும் அந்த கால யவனன்களை எரித்துச் சாம்பலாக்க நம் உள்ளே ஆழமான குகையில் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த விழிப்புணர்வை, அந்த முசுகுந்தனை நாம் என்று தட்டி எழுப்பப் போகிறோம். சிந்தித்துப் பாருங்கள். மிக அருமையான கேள்வி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ம். இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதால இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். நிச்சயமாக. லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. ம். மனப்பூர்வமான நன்றி. நன்றி.